வெல்கம் டு மை சேனல் ப்ரீ இல்லா விலாக். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம டே 4 ஸ்ரீநகரில் தாங்க இருக்கோம். இப்போ வந்து நம்ம பெஹல்கம்க்கு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹோட்டலில் நமக்கான பஃபேயில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம். இப்போ நம்ம பஃபேயில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். வழக்கம் போல் நமக்கு கெல்லாக்ஸ் அண்ட் சாக்கோஸ் இருக்கும், அண்ட் ப்ரெட் இருக்கும். டோஸ்ட் நம்ம பண்ண கேட்டோன்னா அவங்க பண்ணி தருவாங்க. அப்புறம் பட்டர், ஜாம் எல்லாமே இருக்கும். ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நமக்கு வாட்டர்மெலன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தஹி கர்டு கொஞ்சம் வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கப்பில் எடுத்துகிட்டு போகிறதுனால சீக்கிரம் காலி ஆகிடுது. அண்ட் தால் நமக்கு கொஞ்சம் வச்சுருக்காங்க. உப்புமா பண்ணியிருக்காங்க, ஆனால் இதில் என்னென்னு தெரியல, நிறைய வேர்க்கடலை போட்டு தாங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் எக் புர்ஜி இருக்குது. நம்ம ரொட்டிக்கு பதிலாக ஆலு பராத்தா தராங்க, நம்ம அதை சாப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் ஹோட்டல்லேருந்து நம்ம செக் அவுட் பண்ணிட்டு தாங்க போக போகிறோம். பெஹல்கமில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணலாம். அங்கே இங்கே விட ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக நீங்கள் ரிலாக்ஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா பெஹல்கம் ஒரு நல்ல பிளேஸ். அங்கே வந்து குளிரும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம அங்கே கிளம்பி போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராவல் டியூரேஷன் வந்து 2 hours 30 minutes அப்படின்னு என்ன தான் கூகுள் மேப் காட்டினாலும் நம்ம பெஹல்கம்க்கு போகிற இந்த ஜேர்னி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லன்ச் பிரேக் எடுப்போம், ஸ்நாக்ஸ் பிரேக், டீ பிரேக், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ப்ளஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா டிரைவர் வந்து ஆன் த வேல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கேசர் ஃபீல்ட்ஸ் இருக்குது, இங்கே கல்டிவேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ. இந்த காஷ்மீர் குங்குமப்பூ நிறைய ஏற்றுமதி நடக்குதுங்க, நிறைய ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எதனால் இது ஃபேமஸ்னு பார்த்திங்கன்னா குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குமா, ஒரிஜினலாக நல்லா இருக்கும் உங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு நியர்பை ஷாப்ஸும் நிறைய இருக்குமா. இந்த கல்டிவேட் பண்ணுற ஃபீல்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் எங்களுக்கு டிரைவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார். இதை தொடர்ந்தே நிறைய இந்த கேசர் ஷாப்ஸ் நிறைய இருக்கும். அதில் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னா நிறைய நட்ஸ் கிடைக்கும். அண்ட் வந்து இந்த சாஃப்ரானை பேஸ் பண்ண பாடி க்ரீம்ஸ், லோஷன், ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் இருக்கும். அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஹனி இருக்குது, அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது யூஸ்வலாக நம்ம வந்து இந்த பூலேருந்து எடுக்கக்கூடிய அந்த நெக்டார் இருக்கு இல்லையா, அந்த தேன், அது வந்து நமக்கு ஃப்ளவர்லேருந்து வர ஹனியை விட இது வந்து வெறும் அந்த குங்குமப்பூ அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஹனியாக இருக்குமா. அதில் மட்டுமே அந்த ஹனிபி விடுவாங்களாம். தென் அதுலேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த நெக்டாரை தனியாக செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணுவாங்களாம். இது நார்மல் ஹனியை விட இந்த சாஃப்ரான் ஹனி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு காஸ்ட்லியாக இருக்கும், a bit எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது தான் நமக்கு சொன்னாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட லாஸ்ட் டே வந்து இங்கே தான் நம்ம திரும்பி ஸ்ரீநகருக்கு தான் நம்ம ரிட்டர்ன் வர போகிறோம். அப்போ வந்து நம்ம இந்த ஷாப்ஸில் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலான்னு பேசினதுனால இப்போதைக்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக நிப்பாட்டுங்க, நாங்கள் அங்கே சாப்பிட்ணுன்னு கேட்டிருக்கோம். அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி நாங்கள் வந்து இடம் எதுன்னு தெரியுமா, லியோ ஷூட்டிங் ஸ்பாட். லியோ ஷூட்டிங் எடுத்த அதே காஃபி ஷாப் ஷூட்டிங் எடுத்தாங்களே அந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆங்க, இங்கே ஃபுட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வாங்க உள்ளே போகலாம். Just 2 hearts running wild, never sleep, never stop.
இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான பசி. நம்மள வந்து லஞ்சுக்கு வந்து என்ன ட்ரை பண்ணலான்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அண்ட் பிரியாணி நாங்கள் சொல்லியிருந்தோம் அண்ட் குயிக்காக தாங்க வந்துடுச்சு. ரொம்ப நேரம் எங்களுக்கு டைம் எடுக்கல, டக்குன்னு வந்துடுச்சு. சூப்பராக இருந்தது பிரியாணி. வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஸ்ரீநகர் தேவனில் வந்தப்போ ஒரு ஷாப்பில் பிரியாணி சாப்பிட்ருந்தோம். அந்த கீ ஃப்ளேவர் நல்லா இருந்தது, பட் ரொம்ப மைல்டாக இருந்தது இங்கே. பட் இன்னும் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருந்தது. காரம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் அந்த கரம் மசாலா அந்த ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பைசஸ் போட்டது அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக லஞ்சு சாப்பிட்டாச்சு. லஞ்சு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா டிரைவரும் கால் பண்ணி எனக்கு வந்து நான் மாஸ்கில் இருக்கேன், நான் வந்து கொஞ்சம் ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் வரலாமா, லேட்டாக வரலாமா, ஒரு 10 to 15 minutes கழித்து வரலாமான்னு கேட்டார். தாராளமாக வாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இஷ்டத்துக்கு ஆசை தீர ஃபோட்டோஸாக எடுத்தோங்க. ரொம்ப ஆசையாக எடுத்தோம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஆஹா இங்கெல்லாம் விஜய் நடந்து வந்தார்ல அப்படின்ற ஒரு ஃபீல் அது இருந்தது. சஞ்சய் தத் உட்காந்துருந்த சேரு, அவருக்கு பின்னாடி தெரியக்கூடிய அந்த விங்ஸ், அந்த மாதிரியான இடம்லாம் இருந்தது. அதெல்லாம் நாங்களும் ஆசை தீர ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துட்டார். இப்போ சொன்ன டைமுக்கு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெஹல்கம் போகிற வழியில் தான் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, இந்த ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய இந்த அமர்நாத் யாத்திரைக்கு வரக்கூடிய இந்த வருவாங்க இல்லையா பில்கிரிமேஜ், அவங்களுக்காகவே அங்கே வந்து ஒரு மட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே ஒரு தங்கும் இடம் இருக்குது. இது நம்ம போகக்கூட வழியில் தாங்க இருந்து நம்ம ஆன் த வே பெஹல்கம் போகும்போது இந்த அமர்நாத் யாத்திரைக்கு வந்து தங்குறவங்களுக்கான மெயினான இடத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆன் த வேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு டெம்பிள் இருக்குது, நீங்கள் பாருங்கன்னு சொன்னாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அதோட வியூ ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அங்கே வந்து நிறைய ஃபிஷ்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனார். நாங்கள் அதே மாதிரி போனோம், ரொம்ப அழகாக இருந்தது. வாங்க எங்கள் கூட சேர்ந்து இப்போ நீங்களும் அதை பாருங்கள். நம்ம இப்போது அனந்தநாகில் இருக்கக்கூடிய சூரிய கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே குருத்வாராவும் இருக்குங்க. அதாவது சீக்ஸ், அந்த பஞ்சாபி சிங்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வழிபடுற கோயிலும் இது ஒட்டியே இருக்குது. எதனால் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கியர்களுக்கு குருவான குரு நானக் தேவ்ஜி வந்து இங்கே 13 நாள் தங்கினதுக்காக இங்கே ஒரு குருத்வாரா உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அமர்நாத் யாத்திரைகளுக்கு செல்பவர்களும் இங்கே வந்து தங்குமிடமாகவே இது இருக்குது. அதனால தான் இங்கே அவங்களுக்கு உணவும் அளிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக பெஹல்கம் போகும்போது இந்த ரூட் வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக வரலாம். இங்கே வந்து சூரியனுக்கு ஒரு சன்னதி, ராமருக்கு ஒரு சன்னதி, அது மட்டும் இல்லாமல் மாதாக்கும் ஒரு சன்னதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீரோடை இருக்கு இல்லையா, இப்போ வரக்கூடிய இந்த இடத்துல வந்து பித்ருகளுக்கு செய்யக்கூடிய இந்த பிண்ட காரியங்கள்லாம் வச்சு செய்வாங்க இல்லையா, அந்த பூஜை இங்கே நடக்குமா. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தினமும் அன்னதானமும் நடக்குது.
நம்ம இருக்கக்கூடிய கோயில் அமைந்துள்ள இடம் அனந்த்நாக். ஆனால் இங்கே வரக்கூடிய நீர் பார்த்திங்கன்னா சேஷாநாக்லேருந்து வருது. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கக்கூடிய நதி, ஓடும் நதி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் லிடர். இந்த லிடர் ரிவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பனி, அதாவது பார்த்தீங்கன்னா கிளேஷியர் சொல்லும், பனி பாறை, அந்த மாதிரி அந்த மலை உருகி வரக்கூடியது. அதாவது கோலோஹோய் கிளேஷியர்னு சொல்லக்கூடிய பெரிய பனிப்பாறை உருகி வந்து தான் இங்கே வழியுதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த லிடர் ஆறு. அது மட்டும் இல்லைங்க, இது கிட்டத்தட்ட 73 கிலோமீட்டர் இந்த காஷ்மீர் வேலியை சூழ்ந்து வரக்கூடிய ஒரு ரிவர். நம்ம போகக்கூடிய ஹோட்டல் பேரும் பார்த்திங்கன்னா ஹோட்டல் லிடர் ரிசார்ட் தான். அதாவது இந்த லிடர் ரிவரை வியூவாக வச்சு அமைஞ்சிருக்கு இந்த ரிசார்ட். இது ரொம்ப ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் அமைஞ்சிருக்க ஒரு ரிசார்ட். எதனால சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய குட்டி குட்டி ரிசார்ட்ஸ் இருக்கு. ரிசார்ட்னு சொன்னீங்கனாலே இந்த மாதிரியான கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். என்னென்ன வந்து நமக்கு அதனால இதோட ரோடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக நம்ம என்ன சைட்ல தான் இப்போ பயணம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ரிசார்ட்டை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் இலா விலாகுக்கு ஹோட்டல் பண்ணிடுங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.